கன்னிராசியா நீங்க? கடந்த 3 வருஷமா உங்க நிலைமையும் அப்படி ஒண்ணும் நல்ல இல்லங்க. நெறைய பேர் கேக்குறீங்க. அஷ்டம சனி, ஜென்ம சனின்னு எதுவும் இல்லாம நாங்க ஏன் கஷ்டப்பட்டோன்னு. கன்னிராசிக்கு ஃபர்ஸ்ட் ராகு கேது 1½ வருஷம் உங்க ராசியிலேயே இருந்து ராசி இருளடைஞ்சிருந்துச்சுங்க. சரி அப்புறமாச்சு சரியாகும்னு பார்த்தா 10ல குரு வந்து இருந்த வேலையும் இல்லாம பண்ணிட்டாருங்க. நெறைய பேர் வீட்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா சாப்பிட்டு திட்டு வாங்குற நிலைமைக்கு வந்துட்டீங்க. சரி இந்த குரு பெயர்ச்சி அப்புறம் எல்லாம் சரியாகுமான்னு பார்த்தா அடுத்த 1 வருஷத்துல அஷ்டம சனி வேற வரப்போகுதுங்க. இந்த 1 வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல கொஞ்சம் காசு வரும், வேற வேலை கிடைக்கும். அதுவும் சாப்பாட்டுக்கு தான் வரும். அஷ்டம சனி என்ன செய்வாரோன்னு இப்பவே பயம் வரத்தான் செய்யுது நமக்கு. சரி என்னங்க பண்ணலாம் அப்போ? கிடைச்ச வேலைக்கு போங்க. வீட்டை விட்டு தள்ளி இருங்க. ஆல்ரெடி நெறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க. இவ்ளோ இல்லாம வீட்ல அடிச்சு புடிச்சு சமாளிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வெளியில வாங்க. ரீசென்ட்டா சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணலான்னு கூட சிலர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது நமக்கு வேண்டாம், செட் ஆகாது. இன்னைக்கு தேதிக்கு மான அவமானம் தவிர்க்க முடியாது. லோன் இஎம்ஐ கட்ட முடியாது. யாரோடையும் நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ஃப்ரெண்டா இருந்தவனே கால வாரி விட்டுருப்பான். யாரையும் நம்ப வேணாம். ஒதுங்கி இருங்க. ஏதோ ஒரு வேலை கிடைச்ச ஜாபுக்கு போயிட்டு நிலைமை சரியாகிற வரை வெயிட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். பிளான் பண்ணி எல்லாம் சமாளிச்சிரலாம். ஹாப்பியா இருங்க. பாய்.